அனைவருக்கும் வணக்கம். அழவல்லியப்பா ஈசாப் கதை பாடல்களில் நாம் இன்று கோழி கண்ட வைரம் என்ற கதையை பார்க்கவிருக்கிறோம். ஒரு கோழி ரொம்ப பசியோடு இருக்குது. பசினா பசி, அளவுக்கு அதிகமான பசி. அந்த பசியோடு போயிட்டு ஒரு குப்பைமேட்டை கிளறிக்கிட்டே இருக்குது. கிளறி பார்க்குது, சாப்பிட எதுவும் கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரு பெரிய அழகான ஜொலிக்கிற வைரம், அப்படிப்பட்ட வைரம் ஒன்று அதோட கண்ணில் படுது. இதை பார்த்த அந்த கோழி, என் வைரமே, நீ கிடைச்சி நான் என்ன பண்ணுவேன்? மனுஷங்க வேணால் உன்னை விலை மதிப்பு அப்படின்னு சொல்லலாம், விலை அதிகம் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொல்லலாம். ஆனால் உன்னை மாதிரி மலைமலையே எனக்கு வைரத்தை குவிச்சு வச்சாலும் நான் அதை சாப்பிட்டு பசியாற முடியாது. இந்நேரம் ஒரு நெல் மணி கிடச்சிருந்தா கூட அதை சாப்பிட்டு நான் பசியாறி இருப்பேனே. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது புண்ணியம் இருக்கா? நீ எனக்கு தேவையா? வைரம் எனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி வருத்தப்பட்டு தான். இங்கே பாருங்க, நமக்கு எந்த நேரத்தில் எது வேணுமோ அது கிடைச்சாதானுங்க சௌரியம். அது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? இதே ஒரு தனி தீவில் இருக்கிறோம் நாம். அப்போ நம்ம கையில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறத வச்சு நாம் தாகத்தை தீர்த்துக்க முடியுமா? இல்லை நம்ம பசியை தான் போய்க்க முடியுமா? அந்த நேரத்தில் நீரும் உணவும் தானுங்க நமக்கு கை கொடுக்கும். எல்லா நேரத்துலையும் பணமும் பொருளும் நமக்கு கை கொடுத்துரும்னு நம்ம நினைக்க முடியுமா?